இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை உபாகமும் 28:14. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரியமானவர்களே, ஒரு தடவை பேதுரு இரவு முழுவதும் கடலில் மீன் பிடிக்க கஷ்டப்பட்டார். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. காலையில் சோர்வோடும் ஏமாற்றத்தோடும் கரைக்கு வந்தார். அப்போது இயேசு அவரை பார்த்து, ஆழத்திற்கு போய் வலையை போடு என்று சொன்னார். ஏற்கனவே இரவு முழுவதும் முயற்சி செய்து தோற்றிருந்தாலும் பேதுரு ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீண்டும் வலையை போட்டார். அதற்கு பிறகு நடந்தது ஒரு பெரிய அதிசயம். வலை கிழியும் அளவுக்கு நிறைய மீன்கள் அகப்பட்டன. வெறுங்கையுடன் வந்த பேதுரு நிறைவான ஆசீர்வாதத்துடன் திரும்பினார். அது மட்டுமல்ல, இயேசு அவரை ஒரு சாதாரண மீனவராக விட்டுவிடாமல் ஆயிரக்கணக்கான மக்களை தேவனிடத்தில் நடத்தும் தலைவராக உயர்த்தினார். இதுதான் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வசனத்தின் அர்த்தம். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நம்மையும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்துவார். பிரியமானவர்களே, அன்று பேதுரு புரிந்து கொண்டார், வெற்றி என்பது மனித முயற்சியால் மட்டும் வருவதில்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தாலும் வருகிறது என்று. தோல்வி என்று நினைத்த அந்த இரவே அவருடைய வாழ்க்கையின் பெரிய திருப்புமுனைக்கான தயாரிப்பாக இருந்தது. கர்த்தர் கதவை திறக்கும்போது யாராலும் அதை மூட முடியாது என்பதை பேதுருவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக முயற்சியை நிறுத்தாதீங்கள். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பேதுருவை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவர். கர்த்தரை நம்புகிறவன் வாளாகாமல் தலையாக இருப்பான். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி டாடி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்ன தேவனே, பேதுருவை போல ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கலாம். ஒரு முயற்சியில் ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் ஒரு விஷயத்தில் போய் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கலாம். என் தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் வலையை போடும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க வல்லவரே, நீர் எங்களுக்கு இந்த நாளில் நிறைவான பலனீர் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாரப்படுகிறேன் ஏசப்பா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஏசப்பா, கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களா ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிறார்களா, வியாதியில் ஆண்டவரே சுகம் கிடைக்காம இருக்கிறார்களா, மனம் ஆண்டவரே சோத்திரம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களா, ஆண்டவரே சோத்திரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தேவன் அதிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி நீர் ஒரு தலையாக்கவும் ஆண்டவரே நீர் மேலாகவும் அவர்களை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் ஆண்டவர், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம் எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.